எக்கச்சக்க விருதுகள், ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். கூழாங்கல் படத்தை எடுத்த வினோத்ராஜோட புதிய படமான கொட்டுக்காளி. சூரி வந்து ஆல்ரெடி கருடன், விடுதலை இதில் மிரட்டியிருந்தாரு. அதே மாதிரி ஒரு மிரட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ லான்ச் இருந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்புக்கு பஞ்சமே இல்லாமல் ஆரம்பிச்சு தான் கொட்டுக்காளி. அதே ஹைப் அளவுக்கு இந்த படத்தை முடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டுக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கதை பாதியும் கற்பனை பாதியுமா இருக்குது. பாதி இடங்களில் கதை ஃபினிஷே ஆகவே இல்லை. குறிப்பாக பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த நம்மளே இமேஜின் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபினிஷிங்குமே ஏற்கனவே அப்படி தான் இருக்குது. கூழாங்கல்லுமே அந்த மாதிரி தான் ஃபினிஷிங்கை நம்மகிட்டே கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் எஸ்கேப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பல முக்கியமான டிசிஷன்ஸை, கிரிட்டிக்கலான டிசிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆடியன்ஸ் கிட்டவே கொடுத்துட்றாரு. நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் எப்படி யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசாட்சியை நாமளே தட்டி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது. கொட்டுக்காளி வந்து நார்மலாக எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக யதார்த்தமாக நம்ம ஊரை சுற்றி நடக்கிற ஒரு ஹானர் கில்லிங், ஒரு காதல் சார்ந்த விஷயங்கள், மாற்று சமூகத்தில் காதலிக்கும் ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களோட குடும்பத்தாரால் நடத்தப்படுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் எடுத்திருக்காங்க. உடனே இந்த படம் நாடக காதல் சம்மந்தப்பட்டதா பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நாடக காதல்ன்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. நார்மலாக அதாவது எப்படி சொல்றதுன்னா சாதி மறுப்பு திருமணம், சாதி மறுத்த காதல், ஒரு பகுத்தறிவான காதல் அப்படின்னு காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுத்தறிவு சாதின்றத கிடையவே கிடையாது. அப்படி இருந்துமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஹாட் டாப்பிக்காக டிஸ்கஷனில் ஓடிட்டு இருக்கு. இதை தாண்ட அரசியலும் இதை சார்ந்த படங்களுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா பல விவாதங்களை இந்த சமூகத்திலே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் விளைவுகளுமே ஏற்படுத்திட்டு வருது. அதே மாதிரியான ஒரு கதை காலத்திலாம் இந்த படம் நகருது. அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கும்போது ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை விரும்புகிறாங்க. அது இவங்க வீட்டுக்கு பிடிக்கவே இல்லை. சூரி தான் அந்த பொண்ணோட முறைமாமனாக இருக்காரு. குறிப்பாக இந்த ஒரு படத்தோட ட்ராவல் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபேமிலியை வச்சு இவங்க எப்படி கார்னர் பண்ணுறாங்க, ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியோட அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்கிறாரு, என் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா உன் பொண்ணோட சடங்குக்கு வாங்கின காசுக்கு இன்னும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால உன் பொண்ணுக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீ எனக்கு தானே உன் பொண்ணு, என் பிள்ளைக்கு தானே உன் பொண்ணை கொடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. யதார்த்தமாக இது பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏதாவது ஒரு பெண் காதலிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முறைமாமன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சச்சரவு தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ சீர் வச்சேன், நான் சடங்கு செஞ்சப்போ நான் இந்த பட்டு புடவை வாங்கினேன், இந்த நகை போட்டேன், இத்தனை தட்டு வச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் இன்னுமே கிராமத்தில் வந்து பல பெண்களோட காதல் வாழ்க்கையை பள்ளம் நோண்டி புதைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காதலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசியம், மந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களையும் சார்ந்து கொண்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டுறதாகட்டும் சரி, இல்லை அவங்களுக்கு மேலே வச்சிருக்க சூனியம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பேசுறதாகட்டும் சரி, இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் சார்ந்த அந்த பெண்ணை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம், காதலிச்ச பெண்ணை வந்து வீட்டில் கட்டி போட்டிருந்தாங்க, மொட்டை அடிச்சு விட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் பச்சை குத்தி இருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். அதை தாண்டி ஒரு முறை மாமனா வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாக இல்லாமல் ஒரு கிராமத்தான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணையும் அந்த பொண்ணோட காதலையும் எப்படி எடுத்துக்கிறான். இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி, நான் வந்து இவளுக்காக தானே இருந்தேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம். காதல் யதார்த்தமானது, ஆனால் அதை புரிஞ்சிக்காத அந்த சொந்தக்காரர்களை சுற்றி நடக்கிற அந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டுக்காளி படத்தோட ஒரு ஃபுல் மூமெண்ட். காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அந்த ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கதைக்களம் ஃபுல்லாகவே நகருது. இதில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் இந்த பேச்சு யதார்த்தமே வந்து ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் மாதிரி தான் தெரியுது. நார்மலாக தென் தமிழகத்தில் நடக்கிற சாதிய ஆணவ படுகொலைகளும் சாதியை சார்ந்த இந்த மாதிரியான ஒரு சில குடும்ப பிரச்சனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அப்படியே அப்பட்டமாக தோலுரிச்சு காட்டியிருக்காரு வினோத்ராஜ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். ஆனால் பல இடங்களில் அவர் இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் போனது, சாதியவாதிகளும் இந்த ஆதிக்க வர்க்கத்தினரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த அவங்க ஃபில் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஏற்கனவே பல இடங்களில் இந்த மாதிரியான ஒரு கேப்பை விட போய் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்ல வந்தாருன்றதே தெரியாமல் இது என்ன நடந்திருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்ற மாதிரி வந்து நம்மக்கிட்டே கொடுத்துருக்காரு. நார்மலாக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் படம் பார்த்தாங்கன்னா என்ன எடுத்துப்பாங்க, திருப்பி சூரியை தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாருன்ற மாதிரி எடுத்துப்பாங்க. இல்லை அப்படின்னா சூரி திருந்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை அவரோட சேர்த்து வைப்பாருன்ற மாதிரி எவ்வளோ பேர் யோசிப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா கிராமத்தோட யதார்த்தம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் இவ்வளோ நாள் அந்த பொண்ணுக்கோசம் உழைச்சான், அவன் ஏன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவா, அதுக்கப்புறம் எல்லாம் பழகிடும், நமக்கும் அப்படி தானே ஆச்சு. இந்த ஒரு வார்த்தையை வச்சே பாதி பேரோட வாழ்க்கையை இவங்க முடிச்சு விட்டுறாங்க. அப்படி அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. இந்த சாதி சார்ந்த விஷயங்கள்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 மனசை சேர்ந்தது தான் காதல். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை 2 பேருக்குமா அந்த ப்ராக்ரெசிவான ஒரு லைஃப் அவங்களால என்ஜாய் பண்ண முடியுன்ற விஷயங்கள்லாம் கொண்டு போகாமல் நார்மலாக
நாங்கள் பார்க்காமையே வந்துட்டோம், எங்களுக்கும் இப்படி தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பழைய ஒரு ப்ரோட்டோடைப்பை கொண்டு வந்து புதுசாக இப்போ இருக்கிறவங்களோட லைஃப்லையுமே திணிக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக பல பெண்கள், கல்லூரி படிக்கிற பல பெண்கள் காதல் சார்ந்த விஷயங்கள் லைட்டாக அவங்க வீட்டில் தெரிஞ்சாலே இல்லை வெளியே எங்கேயாவது அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறது தெரிஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. குறிப்பாக தென் தமிழகம் தாண்டி மத்திய தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகத்திலுமே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பா, டிகிரி முடிச்சிருப்பா, 2 டிகிரி முடிச்சிருப்பா, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஊரில் நார்மலாக ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வேலை பார்த்துன்னு அவங்க ஜாதி பையன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணோட படிப்பையும் வாழ்க்கையும் சேர்த்து இந்த ஃபேமிலிஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த தென் தமிழகம் அப்புறம் மத்திய தமிழகத்தில் ஒரு சில முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் எங்கேயோ வெளிநாட்டில் அரப் கண்ட்ரிஸோ இல்லை வேற ஒரு கண்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான், பெருசாக எந்த ஒரு வேலையும் பார்த்துருக்க மாட்டான், நார்மலான ஒரு ஆவரேஜான ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு இவ படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அவன் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும், அவன் வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பான். எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னே தெரியாத அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். இதே சார்ந்து பல இல்லீகலான ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகி அது இப்போ கரண்ட்ல இருக்க பல பேரோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கு. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமும் அந்த அவன் ஊரை விட்டு போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த வாழ்க்கையை வேணான்னு வெறுத்துட்டு வந்து திருப்பி பழைய லவ்வரோட சேர்ந்துருது. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு அப்படி நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட லைஃப்க்கும் ப்ராப்ளம், இந்த பொண்ணு லவ் பண்ண அந்த பையனோட ஃபேமிலிக்கும் ப்ராப்ளம். இப்போ இந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி பொண்ணுக்காக போயிட்டு அந்த பையனை அடிக்கிறது, அந்த பையனை கொல்றது, இல்லை அந்த பையனை மிரட்டுறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த சமூகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட்டவர்த்தனமாக பேசியிருக்கணும். பல இடங்களில் இயக்குனர் அதை ஏன் மறைச்சி பேசுகிறாரு, இல்லை அப்படின்னா அது அவரால் ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு அவருக்கு அந்த கட்ஸ் இல்லையா, இல்லை சொல்லிவிட்டு அவரையும் ஒரு ஜாதிய டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்களான்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பயப்படுறான்ற விஷயங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக கொட்டுக்காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படமாக இந்த ஸ்டோரியாக தாண்டி சூரியோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குது. ஆனா பென்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட்டான ஒரு அடமண்ட் கேர்ளாக வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. அந்த கொட்டுக்காளி இது அடமண்ட் கேர்ள் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அடமண்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. சுந்தரபாண்டியனில் லக்ஷ்மி மேனன் வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கணும், ஆனால் அதே இடத்துல அந்த ஒரு அடமண்ட்டையும் காட்டுற அளவுக்கு இருக்கணுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இருந்தாலுமே கிராமத்து கதைன்றதுனால இவங்களோட ஃபேஸ் கிராமத்து கதைக்கு சூட் ஆகுன்றதுக்காக போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா மிஷ்கின் வந்து இந்த பெண் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க, தமிழ் பெண்களெல்லாம் தாண்டி அருமையாக நடிச்சிருந்தாங்கன்னு சொன்னார். அதேமாதிரி வினோத் ராஜோட காலை தொட்டு முத்தம் கொடுக்கணும், ஏன்னா மியூசிக் டைரக்டரே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்திருந்தாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் பல இடங்களில் மியூசிக் டைரக்டர் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சவுண்டு நம்மளை பிரமிக்க வைக்குது. யதார்த்தமாக ஒரு காட்டுலையோ நார்மலாக நடக்கிற விஷயங்களோ நம்மளை சுற்றி நடக்கிற விஷயமோ ரொம்பவே யதார்த்தமாக வந்து நம்மளோட காதுக்கு கேப்சர் ஆகுது. ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு அந்த ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஃபீலிங் தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இருந்தாலுமே டேரக்டர் இன்னும் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருக்கணும், அந்த கதைக்கான கன்க்ளூஷன் சொல்லியிருக்கணும். கதைக்கான கன்க்ளூஷன் அவங்க சொல்லாதது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த பூசாரி, மூட நம்பிக்கை, இதை சார்ந்த அந்த குடும்பம் தர அழுத்தம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக அந்த பொண்ணு மாறிடுறாளா, இல்லை அந்த பொண்ணு கடைசியில் போய் சூர்யாவே கல்யாணம் பண்ணிக்கிறாளா, இல்லை இன்னும் தான் நடக்குது, இல்லை உண்மையாகவே அந்த இடத்துல சாமி வந்து ஏதாவது ஒன்று சொல்லுதா, இல்லை அந்த பூசாரி பண்ணுற ஒரு சில சில்மிஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு சூரி மிரண்டு போய் நிற்கிறது, திருப்பி போய் சூரிய அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த பூசாரி கிட்ட விடுவானா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக டேரக்டர் பேசாதது, அவருக்கு மேலே இருக்க ஒரு சில நெகட்டிவான பாயிண்ட்ஸை நம்ம அடிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி கொட்டுக்காலியை ஒரு வாட்டி நீங்கள் தாராளமாக போயிட்டு சினிமா தேட்டரில் பார்க்கலாம். யதார்த்தமாக இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் பேசாதது வருத்தமாக இருக்குது. நன்றி. Taste the Daily.